நான் வந்து சர்க்கரையில தான் பழகுனேன். அப்புறம் இப்ப ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடிங்க வெள்ளத்துல போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆளுங்களை விட்டு செஞ்சாங்க. 10 போட்டா அதுல 5 எடுத்துருவாங்க. அந்த பதயமா பார்த்து எடுக்க தெரியறது இல்ல அவங்களுக்கு. இப்ப இந்த அதிரசம் எத்தனை வருஷமா போட்டுட்டு இருக்கீங்க? 37 வருஷமா போட்டுட்டு இருக்கிறாங்க. வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா குமாரபாளையத்துல அந்த அக்கா வந்துட்டு பாத்தீங்கன்னா அதிரசம் பிரமாதமா பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட நான் எனக்கு ஒரு 10 நாள் கழிச்சு இந்த அதிரசம் என் கை கிடைச்சது. செம்ம டேஸ்டா இருந்துச்சு. சரி எங்க செய்யறாங்க என்னன்னு கேட்கக்குள்ள இந்த அக்காவை ரெஃபர் பண்ணாங்க. சோ இந்த அக்காட்ட எத்தனை வருஷமா இது செய்யறாங்க, என்னென்ன பக்குவத்துல இவங்க செய்யறாங்கிறத நம்ம கேட்டுக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு அதிரசம் பக்குவம் வரவே வராது. ஆனா இவங்க அதிரசம் ரொம்ப ஸ்வீட் அண்ட் டேஸ்டா இருந்துச்சு. சோ அந்த அக்கா கிட்ட இந்த அதிரசத்தை பத்தின தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அக்கா வணக்கம்க்கா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேங்க. இப்ப இந்த அதிரசம் எத்தனை வருஷமா போட்டுட்டு இருக்கீங்க? நான் வந்து வீட்டுக்காக செய்யறது வந்து இப்ப 37 வருஷமா போட்டுட்டு இருக்கிறேங்க. கல்யாணம் ஆகி வந்ததுல இருந்து போட்டுட்டு இருக்கிறேங்க. சர்க்கரையில போடுவோம். நான் வந்து சர்க்கரையில தான் பழகுனேன். அப்புறம் இப்ப ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடிங்க வெள்ளத்துல போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எங்க ரிலேஷன் எங்க அக்கா ஒருத்தர் வந்தாங்க. இவ்வளவு நல்லா செய்றீங்க, இத நீ போட்டு விக்கலாம்லன்னு கேட்டாங்க. சரின்னு சர்க்கரையில போட்டு நான் வெளியில கொடுத்தேன். அவங்க வந்து எங்களுக்கு சர்க்கரையில வேண்டாம் வெள்ளத்துல போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. சரி வெள்ளத்துல போட்டு பார்க்கலாம்னு, எனக்கு வெள்ளத்துல போடவே தெரியாது. நான் வந்து சரி போட்டு பார்க்கலாம்னு ஒரு ஐடியால போட்டேன். நல்லா வந்தது. அப்புறம் கடையில கொடுத்தேன். நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க ஆரம்பிச்சாங்க. ஒரு கடையில கொடுத்தேன், 2 கடையில கொடுத்தேன். அப்படியே வீட்டுக்கு ஆளுங்க எல்லாம் வாங்கினாங்க. நாளைக்கு எத்தனை கிலோங்கக்கா போடுவீங்க? ஒரு நாளைக்குங்க நான் ஒட்டுக்கா ஒரு 15 கிலோ 20 கிலோ செஞ்சுக்குவாங்க. நான் 15 கிலோ 20 கிலோ செஞ்சா எனக்கு ஒரு வாரத்துக்கு வருங்க. 15 கிலோ 20 கிலோ போட்டு ஆள் வச்சு அரிசி ஊற வச்சு போட்டுக்குவேன். அப்புறம் நான் ஒரு ஆளே தான் வந்து இந்த எண்ணெயில போட்டு எடுக்கிறது. நான் மட்டும்தான் போட்டு எடுக்கிறேன். ஆளுங்களை விட்டு செஞ்சாங்க. 10 போட்டா அதுல 5 எடுத்துருவாங்க. அந்த பதயமா பார்த்து எடுக்க தெரியறது இல்ல அவங்களுக்கு. அதனால இது மட்டும் யாரையும் நான் போட விட மாட்டேன். நானே தான் போடுவேன். மேல் வேலை செஞ்சு கொடுக்கறதுக்கு மட்டும் ஆள் வச்சிருக்கிறேங்க. அவங்க வந்து அரிசி ஊற வச்சு காய வச்சு அரைச்சிட்டு வந்து கொடுப்பாங்க. பதமா பாவு காய்ச்சி கொடுத்தா கலரி கொடுத்துட்டு போயிடுவாங்க. மத்த வேலையெல்லாம் நான் ஒருத்தியா தாங்க செய்வேன். சூப்பர். ஆனா இது வந்து அந்த ஓட்ட போட்ட அதிரசம் நினைச்சிட்டு இது வந்து அந்த அளவுக்கு ஒருத்தர் வந்து ரேட்டு வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா இது வந்து அது ஓட்ட போட்ட அதிரசம் மாதிரி கிடையாது. இது நம்ம ஒன்னொன்னா இவ்வளவு 4-5 போட்டா கூட நாம எடுத்து போடுறது வந்து வைக்கிறது வந்து ஒன்னொன்னாதான் எடுக்கணும். சரி, இது எத்தனை நாள் தாங்கும்? இது 20 நாள் 25 நாள் நல்லா இருக்குங்க. அப்படி என்ன ஃபெசிலிட்டி ஏதாச்சும் போடுறீங்களா? எந்த ஃபெசிலிட்டியும் கிடையாது. எந்த இது வெறும் பச்சரிசி போடுறோம். பச்சரிசி போட்டு ஊற வைக்கிறது 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சு அதை காய வச்சு அரைச்சி நல்லா வடி வச்சிடணும். வடி வச்சு கொண்டு போய் அரைச்சிட்டு வந்து பாவு காய்ச்சறதுலயும் இந்த போட்டு எடுக்கிறதுலயும் தான் வேலையே இருக்குது. பாவு வந்து கரெக்டா வந்து பதம் பார்த்து எடுக்கணுங்க. இதுவும் அதே மாதிரி பதம் பார்த்து எடுக்கணும். இப்பயே அதிரச மாவுல 4 மணி நேரம் ஊறணும் அப்படி அப்படிங்கிறாங்களா? 4 மணி நேரம் அது ஊற வச்சு நம்ம அரைச்சா கூட இந்த வாரம் நான் கலரி வச்சா அடுத்த வாரம் தான் அது போடுவேன். ஒரு வாரமே வந்து ஊறணும். அந்த கலரி வெள்ளத்துல வந்து ஊர்னாதான் வந்து அந்த பதமே நல்லா இருக்கும். கெட்டு போவாதாங்க? கெட்டு போவாது. எத்தனை கடைக்கு போட்டுட்டு இருக்கீங்க? இப்ப ஒரு 3-4 கடைக்கு போடுறேன். அது இல்லாம தனியா வீட்டுக்கு வேணுங்கிறவங்க வந்து கேக்குறாங்க. கட்டுசோருக்கு வந்து இந்த கட்டுசோறு கட்டுறாங்கல்ல, அவங்க வந்து இலையில வைக்கிறதுக்கு வளகாப்புக்கு அதுக்கு வந்து வாங்குறாங்க. வேற ஃபங்க்ஷனுக்கு வந்து இலையில வைக்கிறதுக்கு நாங்க ஒன்னொன்னா பேக் பண்ணி கொடுக்கறோம். அது வந்து வாங்குறாங்க. சரி, ஒரு 1000 பீஸ் 1500 பீஸ் வரைக்கும் போட்டு கொடுத்துருக்காங்க. சூப்பர் சூப்பர். இப்ப இந்த திரட்டி செய்வாங்களே அந்த அதிரசமும் செய்வாங்க. ஆமா, அந்த அதிரசம் இத வந்து பெருசா இந்த காய்த அளவுக்கு இது அளவுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. சரி சரி சரி, போடுவீங்க? அப்ப போடுவோம் நிச்சயமா. நீங்க இப்போ நம்ம சேனல்ல வீடியோ கொடுத்துட்டீங்களா, வெளியூருக்கு அனுப்புவீங்க, ஆள் கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும். ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து நம்ம சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. துளி கூட பதம் தப்பாம எப்படி அதிரசம் இருக்கணுமோ வித்தியாசமாவும் இருந்துச்சு. சர்க்கரையும் நல்லா இருக்குங்க. சர்க்கரை வந்து இப்ப யாரும் கேக்குறதுல ஒரே மாதிரி அதிரசம்னா நாங்க ஓட்ட போட்டுதான் சாப்பிட்டுருக்கோம். ஆமா, ஆனா இது நல்லா இருக்குங்க. இது ஓட்ட போட்ட அதிரசம் வந்து இப்படி பிச்சா உதிரும். அதே மாதிரி நிறைய இப்படி தட்டி 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 போட்டுருவாங்க. பெரிய கரண்டி வச்சு அப்படியே அள்ளி போடுவாங்க. ஆனா இது நான் ஒன்னொன்னாதான் போடணும், ஒன்னொன்னாதான் எடுக்கணும். அது இது வேலை அதிகம். அதுக்கு தகுந்த ரேட்டு வந்து எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுங்க. இப்ப ஆள் போட்டு நான் செய்யறது கூட எனக்கு ரொம்ப லாபம் கம்மியா தான் இருக்குது. ஆனா செய்யணும் நம்ம அப்படிங்கறதுனால நான் 50 கிலோ எதுங்க இது கணக்கா பீஸ் கணக்கு? பீஸ் கணக்கு தாங்க. ஒரு பீஸ் 8 ரூபா.
ஓ, எத்தனை மணிக்கு காலையில ஸ்டார்ட் பண்ணுவீங்க? காலையில 11 மணிக்கு உட்காருவேங்க, 3 மணி வரைக்கும் போடுவேன். 3 மணி வரைக்கும் ஒரு 250 பீஸ் போட்டுருவேன். 250ல இருந்து 300 வரைக்கும் போட்டுருவேன். அன்னைக்கு போடுறது அன்னைக்கு வித்துரும். அன்னைக்கு போடுறது அப்பயே சாயந்தரம் வந்தா நல்லா பேக் பண்ணி வச்சிருக்கிறேன். அவர் வந்து சீல் வச்சு லேபிள் ஒட்டி கொண்டு போய் கடைக்கெல்லாம் குடுத்துட்டு வந்துருவாரு. ஓகே ஓகே. அக்கா வந்து குமரபாளையத்துல இருக்காங்க, குமரபாளையம் பைபாஸ் ரோட்ல இருக்காங்க. அவங்க சொல்ற அட்ரஸ் அவங்களுக்கு தான் தெரியும், அதனால தான் அந்த அக்கா சொல்ல சொன்னேன். அட்ரஸ் சொல்லிருங்கக்கா, கண்டிப்பா உங்க லோக்கல்ல இருக்கவங்க. மூலக்காடுக்கு முன்னாடி இது பச்சையம்மாள் மளிகை கடைக்கு எதிர்த்த அப்படியே வந்து காம்ப்ளெக்ஸ் தீப நிவாஸ்ன்னு சொல்லி ஒரு காம்ப்ளெக்ஸ். ஓகே ஓகே. அதுல நீங்க இப்ப மாடி வீட்டுல அக்கா இருக்காங்க, வேணுன்றவங்க அவங்க நம்பர் நாங்க தரோம், நீங்க வாங்கிட்டு ஆர்டர் கொடுத்து அக்காவுடைய தொழிலை நல்ல பிரமாதமா டெவலப் பண்ணி கொடுக்குற வேலைகளை நம்ம செஞ்சா இன்னும் சிறப்பா இருக்கும். அக்கா வந்துட்டு தீபாவளி பலகாரம் தீபாவளிக்கும் கொடுப்பீங்க இல்லைங்கக்கா? தீபாவளிக்கு நிறைய போகுதுங்க, வீட்டு ஆளுங்க கேக்குறாங்க, என்னால போட்டு கொடுக்க முடிய மாட்டேங்குது. ஆனா இந்த டைம்ல ரேட்டு வந்து கடையில வந்து எனக்கு ரேட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வீட்டு ஆளுங்களுக்கு நான் ரேட்டு வந்து கொடுக்குறாங்க, வாங்கிக்கிறாங்க, நல்லா இருக்குதுன்னு சொல்லி. கடையில வந்து எனக்கு ரேட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ரேட்டு வந்தாதான் நான் இன்னும் ஆள் வச்சு செய்யறதுக்கு எனக்கு இதா இருக்கும். ஆனா இன்னும் நல்லா செய்யணுங்கிறது, வெளியூருக்கெல்லாம் அனுப்பணுங்கிறது என்னோட இது. மனோன்மணி அக்கா வந்து அதிரசம் செய்யறத சிறப்பா பாத்துருப்பீங்க. மனோ அதிரசம், அதிரசத்தோட பேரு மனோ அதிரசம். நீங்க வந்து மாவு பிசைஞ்சு ஊற வச்சு எண்ணெயில உட்கார்ந்து வேகறதுக்கு அந்த அக்காட்ட ஆர்டர் போட்டு வாங்கி சாப்பிடுங்க, செம்ம டேஸ்டியா இருக்கு. இன்னும் சொல்ல போனா அவ்வளவுதான், இன்னும் 2-3 மாசம் தான் இருக்கு தீபாவளிக்கு. தீபாவளி ஸ்பெஷல் அவங்க எல்லாமே பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வீடியோக்கு அந்த அக்காவோட நம்பர் போகும், கால் பண்ணி அந்த அக்கா கிட்ட வாங்கிக்கோங்க. இந்த அக்கா எல்லாம் பேக்கிங்க்கு ரெடியா வச்சிருக்காங்க. மனோ அதிரசம் இதுதான் அந்த லேபிள், பிராண்டு சூப்பரா இருக்குது. அதாவது துளி கூட எண்ணெய் இல்லை, அந்த அக்கா வந்து போட்டு இல்லை சுத்தமா எண்ணெய் எல்லாம் வடிச்சு எடுத்துட்டாங்க. சோ நேர்களே, நம்ம மனோ அதிரசம் வாங்கி இந்த வருஷம் தீபாவளியை ஸ்பெஷலா கொண்டாடுங்க. தீபாவளிக்கு நாங்க மறுபடியும் வருவோம், இன்னும் புது தகவல் எல்லாம் உங்களுக்கு வந்து கொடுப்போம். அதிரசம் இல்லாத என்னென்னங்க போடுவீங்க? முறுக்கு, ஓட்டு பக்கடான்னு சொல்லி அதுவும் போட்டு கொடுக்குறேன். முறுக்கும் நல்லா இருக்குது. போன வருஷம் தீபாவளியில தான் அது ஸ்டார்ட் பண்ணேன். அதுவும் நான் வந்து 30 வருஷமா செஞ்சுட்டு இருக்கிறேன் எங்க வீட்டுல. நல்லா இருக்கும், எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. சரி அதுவும் போட்டு பார்க்கலான்னு போன வருஷம் தீபாவளியில போட்டேன். முறுக்கு ஓட்டு பக்கடாவும் அது வேணும்னு கேட்டாங்க. போன வருஷம் தீபாவளியில அதுவும் எல்லாம் போட்டு கொடுத்தேன். எண்ணெயை நம்ம கேட்டு என்ன ரொம்ப முக்கியம், நிறைய பேர் கோல்டு வின்னர் தான் நான் யூஸ் பண்றதுங்க, வேற எந்த எண்ணெயும் யூஸ் பண்றது இல்ல. கோல்டு வின்னர் எண்ணெய் தான் அந்த அக்கா யூஸ் பண்றாங்க. ஒரு தடவை யூஸ் பண்ணா மறு தடவை யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் அது வடைச்சட்டியில நான் ஒருத்தியே போடுறதுனால அது போட்டு அதுல எல்லாம் கம்மி ஆனதுக்கு அப்புறம் அந்த எண்ணெய் எடுத்துருவேன். அப்புறம் புது எண்ணெய் தான் ஊத்தி செய்வேன். இப்ப வந்து சிறுதானியம் நிறைய பேர் சாப்பிடுவாங்க. அந்த அக்கா வந்து நார்மல், அதாவது நம்மளுடைய முன்னையெல்லாம் நம்ம என்ன இருக்குமோ அதுதான் இப்போ அந்த அக்கா செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. நல்லா சூப்பரா இருக்கு. சோ நம்ம வந்து முறுக்கையும் ஓட்டு பக்கடா இது ரெண்டையும் மறுபடியும் செய்வாங்க. தீபாவளிக்கு நம்ம அதை எடுத்து போடுவோம். இப்ப அதிரசம் எப்ப வேணாலும் சாப்பிடலாம், நோம்பி தீபாவளி தான் வரணும்னு இல்ல. சோ வேணும்ன்றவங்க உங்க வீட்டுல விசேஷங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த அக்காவுடைய நம்பர் போடுவோம், கால் பண்ணி வாங்கிக்கோங்க. இலையில வைக்கிறதுக்கு ஒன்னொன்னா பேக் பண்ணி கொடுக்குறேன், இலையில வைக்கிறதுக்கு வாங்கிட்டு போறாங்க. மதுரை வரைக்கும் நான் அனுப்பிச்சிருக்கிறேன். சூப்பர் சூப்பர்க்கா. இந்த மாதிரி சிறு தொழில் செய்யறவங்களை நம்ம நிச்சயமா ஊக்கப்படுத்தணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வந்து அவங்களை ஊக்கப்படுத்த, அவங்களுக்கு வியாபாரம் பண்ணாதான் அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பிசினஸ் வியாபாரம் வந்து விரிவடையும். சோ அவங்க வந்து நல்லா சிறப்பா வளர்றதுக்கு யோகம் டீல் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். வாழ்த்துக்களுங்கக்கா, நல்லா சிறப்பா பண்ணிருக்கீங்க. அடுத்த பலகாரம் பண்ணும்போது நாங்க வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். சோ நாளைக்கு வேற ஒரு பதிவுல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் வசந்தி. நன்றி.